நோயற்ற வாழே குறைவற்ற செல்லும். உடல்நலம் உள்ளவனுக்கு ஒவ்வொரு நாளும் விரும்புதான் அந்த பழமொழி சொல்லுவாங்க. நம்மளும் ஆரோக்கியமாக வாழ ஆசைப்படுவோம். நம்மளும் தினம் தினம் உணவு பழக்க வழக்கங்கள் எடுப்போம். அதில் ஒன்று தாங்க இந்த மூங்கில் அரிசி. இந்த ஆரோக்கியமான மூங்கில் அரிசியை பற்றி தாங்க நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த அரிசியை மூங்கில் அரிசியை முளர் அரிசின்றாங்க. இந்த அரிசி மூங்கில் மரத்துலேருந்து கிடைக்கிறது. இந்த விதையை பச்சை கலரில் இருக்கும். இந்த விதையை வெயில உலரி போட்டு அதுலேருந்து நம்மளுக்கு அரிசி கிடைக்கிறது. மற்ற அரிசியை விட இந்த அரிசி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. இந்த மூங்கில் அரிசி கோதுமை மாதிரி இருக்கும். இது சுவையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். இது இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். பழங்குடியின மக்கள் இதை அவங்களோட சாப்பாடுக்கு முக்கியத்துவமாக சாப்பிடுவாங்க. பழங்குடியின மக்கள் தினசரி உணவாக எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம மூங்கில் அரிசியோட அறிமுகம் பார்த்துருக்கோம். இப்போ பயன்கள் பார்ப்போம். இந்த மூங்கில் அரிசியை ஒருத்தவர் முதலாக ஆராய்ச்சி பண்ணதுனால, ஒரு பெண் எலிக்கு கொடுத்தனால அந்த பெண் எலி 2 நாளையோ 3 நாளோ 800 குட்டி போட்டுருச்சுங்க. அதனால அதுக்கு பாலியல் தன்மை அதிகரிச்சதுங்க. அதே மாதிரி இந்த பெண்கள் பாலியல் தன்மை இல்லாதவங்க இதை சாப்பிட்டு பாலியல் தன்மை அதிகரிச்சுக்கோங்க. கல்யாணம் ஆகி எனக்கு 2 வருஷமோ 3 வருஷமோ குழந்தை இல்லாதவங்க இந்த அரிசி சாப்பிட்டு சத்தாருங்க. கல்யாணம் ஆகாதவங்க எனக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்படாதீங்க, இந்த அரிசியை சாப்பிடுங்க. அது மட்டுமா, முதுகு வலி, கைகால் வலி, மூட்டு வலி உள்ளவங்க இந்த மூலிகை மூங்கில் அரிசியை சாப்பிடுங்க. அந்த மூங்கில் அரிசியில BR சத்துக்கள் நிறைந்து உள்ளதுங்க. நம்ம பற்களை வலிமைப்படுத்துங்க. இப்படி அதிகமான அளவு சத்துக்கள் நிறைந்துள்ள இந்த மூங்கில் அரிசி போல பல சத்துக்கள் நிறைந்திருந்த தங்கள் ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிவகுப்போம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி.